எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துல இருந்து ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உங்க கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சுத்தி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்க கிராமம் வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்க கிராமத்தை சுத்தி காட்டி நான் வீடியோ போட போறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சிமெண்ட் ரோடெலாம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ வந்து இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே காலனி வீடு தான். காலனி வீடு வந்து இடிச்சுட்டு வந்து வீடு எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ரோஜாப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் ரொம்ப நாளாக தலையாமல் அப்படியே பூ எடுக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய மொக்கெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். மழை பெஞ்சதுனால அது இவ்வளோ செழிப்பாக தலைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே ஒரு மொட்டு இருக்கா? இங்கே ஒரு மொட்டு இருக்கு பாருங்க. மொட்டு விட்டுச்சு கொஞ்சம். வாங்க, மழை பெய்யவுமே எல்லா செடியும் வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கிராமத்தில் வந்து இந்த மாதிரி துணி துவைக்கிறது கல் போட்டிருக்காங்க. துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க துவைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் பாருங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து இலை குறுத்து நல்லா தலைவாழை இலையாக அறுத்துருக்காங்க பாருங்க சாப்பிட்றதுக்கு. யார் இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணது? யாரு? இவதான் கட் பண்ணாளா? சரி, அவளை அப்புறம் வச்சுக்கலாம். வா தங்கப்புல வா. ஐயோ வேணாம், முள்ளு குத்திரும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து பீக்கிங்க வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பீக்கிங் கை வைக்கிறதா உங்க பூச்சி ஏதாவது இருக்கும். பீக்கிங்க செடி வந்து போட்டிருக்காங்க. அனுசியா காய் இருக்குதால பாருங்க. அது பீக்கிங்க செடி வந்து போட்டிருக்காங்க. படர்ந்து இருக்கு பாருங்க. இது முருங்கைக்காய் செடி. இருமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால மல்லிகைப்பூ செடி வந்து பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இது வந்து எங்கள் பெரியப்பாங்க வீட்டில் வந்து வாழை மரம், நல்ல வாழை மரம் வந்து தளைஞ்சிருக்குது பாருங்க. இது இங்கே காட்டுமா, இங்கே தலைவாசல் போகிறதுக்காக சிமெண்ட் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அப்படியே நேராக வந்து இப்படியே நேராக ரோட்டுக்கு போகிறது சிமெண்ட் ரோடு. வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய வாழை இலை நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் எங்கள் பெரியப்பா வந்து தென்னை மரம் போட்டிருக்காங்க. அரிசியில ரோஸ் சூப்பராக இருக்குடி. இருக்கா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் செடியெல்லாம் மழை பெஞ்சு வளர்ந்துருக்குங்க. ஒவ்வொரு செடியாக வந்து பிச்சு விட்டுட்டே வர்றா. இவளை வந்து நீங்க தான் சாட்சி சொல்லணும். இந்த செடியெல்லாம் பிச்சு விட்டதுக்கு காரணம் இவன் மட்டும்தான், யாருமே கிடையாது. வா இங்க பாருங்களேன், இந்த பையன் பாருங்களேன். இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சிரிப்பழகைங்க. இவன் சைக்கிள் ஓட்டுனானா எல்லாரும் உட்காந்து ஓட்டுவாங்க, இவன் மட்டும் நின்றுக்கிட்டே ஓட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி. ஹாய் சொல்லு தங்க. ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு சொல்லு. சிரிப்பே அழகா சிரிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா இருமா, இப்போ வந்து முருங்கைக்காயில மரத்துல எந்த ஒரு முருங்கைக்காயுமே இல்லைங்க. முருங்கை இலை கூட எல்லாம் புழுவரிச்சு போயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா வந்து தென்னங்காய் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அது வந்து நல்லா வந்து மரம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. தேங்காயை பதிச்சு வைக்கவும் மரம் வந்துருச்சு பாருங்க நல்லா. இது வந்து எங்க பெரியப்பா வீட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பக்கம் வாடி, அங்கே வந்துட்டு வா. நீ அடுப்பு காட்டலாம். அங்கே பாருங்க, இது வந்து தண்ணி காய வைக்கிற அடுப்பு. வேலைக்கு போயிட்டு வந்து தண்ணி காய வைக்கிற அடுப்பு. இந்த அடுப்பு கூட்டியிருக்காங்க. அதில் உட்காரதுக்கு கட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னம்மா தம்பி இங்கே இல்லைடா, முன்னாடி தான் ஓடியாந்து இந்த உட்காரதுக்கு வந்து இந்த மாதிரி கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. இப்போ வாங்க அப்படி போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் செடிங்க. சொரக்காய் செடி இப்படிதான் மழை வந்ததுனால சொரக்காய் பீக்கிங்கா வந்து எல்லாம் ஒண்ணா விதை ஊனி விட்டுருக்காங்க. அது போட்டு சரல் வெட்டிட்டு வந்து வச்சு சரலும் பந்தல் போட்டு விட்டுருக்குறாங்க. நல்லா சூப்பரா படர்ந்து இருக்கு. இனிமேல் இந்த பனியில தான் வந்து அது பிஞ்சு எடுக்கும். பிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்காரங்க கேட்டு ஒரு சொரக்காய் வாங்கி நல்லா சாப்பிடலாமுங்க. இதுதாங்க சந்திரா காமிப்பே இல்லைங்களா, சந்திரா வீட்டு சொரக்காய் செடி தான். அதனால அவங்ககிட்ட கேட்கவே வேண்டாம், நம்மளே எடுத்துக்கலாம். ஏ குணவதி
இப்போ வந்து நான் அப்படியே எங்கள் கிராமத்தில் வந்து பாதி இடத்த காட்டிட்டேன் உங்களுக்கு. மீதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இப்போ போயிட்டு வந்து எங்கள் ஊர் தலைவாசலுக்கு போகிற வழிங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த வழியை தான் ஊருக்குள்ள வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் எங்கே பார்த்தீங்கனாலும் இங்கே பாருங்கள் ஒரே செடி சத்தியமாக தான் முளைச்சி கிடக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் பசு ஏர்னு இருக்குது பாருங்க. எங்கள் ஊர் தலைவாசல் வந்து வந்துருச்சுங்க. இதுதான் எங்கள் ஊர் தலைவாசல். இந்த நேரம் தான் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நிப்பாட்டி வச்சு ஆழத்தி எடுப்பாங்க. பாருங்க எங்க கிராமம் வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த பூ பாருங்க ரொம்ப அழகா தாங்க இருந்துட்டு வா. அழகான ஒரு கலரா இருக்கு பாருங்க. நித்திய கல்யாணி சூப்பரா இருக்கு பாருங்க. பாப்பா அங்க எங்க போற வா முள்ளாரு பாருங்க. இது வந்து காகித பூ. ஒரு வீட்டில் எங்கள் ஊரில் வந்து ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. போதும் சவுண்டுக்கு. இது வந்து எலுமிச்சங்க இருக்குது. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் நான் ஆட்டை போடுறேன் சொல்லிடுறாங்க. ஜூஸ் போடுறதுக்காக 2 எலுமிச்சம்பழம் பறிச்சு வச்சுங்க பாருங்க. இது தர 2 எலுமிச்சம்பழம் பொறிச்சு வச்சுங்க. பாப்பா பொண்ணு குட்டிமா பொண்ணு கொடுத்தாச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி பசு ஏர்னு தொலைச்சு கிடக்குதுன்னு பாருங்க. நீ முன்னாடி போமா வா. இங்க இதுல வா அதுல போகக்கூடாது பாருங்க. ரோட்டோரங்கள்ல 2 சைடும் எவ்வளவு செத்த முளைச்சு கிடக்குதுன்னு பாருங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி செடியா முளைச்சு கிடக்குது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாயுருவி செடின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து முளைச்சு கிடக்குதுங்க. மழை பெஞ்சதுனால நல்ல அழகழகா வகை வகையான பூ பூத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த பூவு. இந்த காய் வந்து நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைகளில். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் சொல்லிடலாமா? எங்க கிராமம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க சரிங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க.